மன்னாரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அமைப்பு இயங்குகிறது. அமைப்பு அங்குள்ள பிள்ளைகள் அவர்களையே தொழில் செய்ய வைத்து வாழ்க்கையில் தன்னம்பிக்கை உள்ள மனிதர்களை உருவாக்குகிறது. நிறைய குறைபாடான பிரச்சனை உள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. உதாரணமா டவுன் சிண்ட்ரம், ஆட்டிசம், எம்ஆர், பார்வை குறைபாடு. எதிர்காலத்தில் தனக்கான ஒரு தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொள்வதற்காக மாடப்பென அழைக்கப்படும் மாற்றாற்றல் உள்ளோர் புனர்வாழ்வு சங்கத்தினால் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழிகாட்டுதலும் பயிற்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றது. அவதானிக்கணும், ஒவ்வொரு பிள்ளையும் தனித்தனியா ஒரு டீச்சர் மாதிரி அவதானிக்கணும். இங்க வேலை செய்யறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம்னு உள்ள வந்தப்புறம் தெரியும். நம்ம வெளியில ஒரு குறைபாடான ஒரு ஆளை பார்க்கும்போது இயல்பாவே நமக்கு ஒரு பரிவு இல்லாட்டி இரக்கம் ஏதாவது ஒன்று சொல்லலாம். சில பேர் கொஞ்சம் குறைச்சி பார்ப்பாங்க, ஐயோ இவங்களா அப்படின்னு பார்க்குற எண்ணங்களும் சில பேருக்கு இருக்கு. இங்கே வந்த பிறகுதான் அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்க தேவையில்லை. அவங்கள நம்ம ஒரு நார்மல் மனுஷரா நம்மளை மாதிரி தான் பார்க்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இரக்கத்தையோ பரிவையோ இதையோ போட்டு நம்ம பார்க்கணுன்ட்டு இல்லைன்றது எனக்கும் உள்ள வந்த பிறகு அவங்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இங்கே என்பலப்பு செய்கிறது, மெழுகுதிரி, அடுத்த நெட்டில் அந்த கோயில் பூசைக்கு பயன்படுத்துகிற நெட்டு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த நெட்டில் ஒர்க் பண்ணுறது, தலவாணி உரை அப்படி நிறைய செய்கிறாங்க. சிப்பி அலங்காரம் நிறைய செய்கிறாங்க. எல்லாமே பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி அதை செய்கிறேன்னா டீச்சர்ஸ் மாதிரி பார்க்குறாங்க. மெழுகுதிரி ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாகவே அவங்க நின்று செய்வாங்க. ஒரு ஆள் நின்று பார்த்துட்டு இருந்தால் ஃபுல்லாகவே நின்று செய்வாங்க. எதிர்காலத்தில் இவர்கள் பெற்றோருடைய பாதுகாவலருடைய பராமரிப்பின்றியும் சுயமாக தங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்பதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிற நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வெளியில் போகிற பிள்ளைகள் அவங்க இங்கே பழகிட்டு போகிற வேலைகளை வச்சுக்கொண்டு தாங்களாகவே ஒரு விஷயத்த சொல்லி வெளியில் கொடுத்து உற்பத்தி ஒன்றை கொடுத்து ஏர்ன் பண்ணுறாங்களான்ற பொறுத்து தான் அந்த வீட்டு ட்ரைனிங்லாம் கொடுக்கப்படுது. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வை வளப்படுத்தி அமைப்பு சமூகத்திற்கு பெரும் பங்கை வகிக்கின்றது.